தனிஸ்ரீ லேர்னிங்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல ஜியோகிராஃபி டாபிக் எடுத்துடலாம்னு இருக்கோம். ஜியோகிராஃபி டாபிக்ல சிலபஸ்ல என்னென்ன என்னென்ன டாபிக்ஸ் குடுத்துருக்காங்க சிலபஸ்ல நம்ம பாத்துரலாம். அது ரிலேட்டடா நாங்க என்னென்ன டாபிக்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம்னு பாத்துரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். புவியியல் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா புவியியல் பாத்தீங்கன்னா 5 கேள்விகள் கேட்கறதா சொல்லி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் புவியியல்னா நம்ம ஜியோகிராஃபி தான். புவியியல்ல பாத்தீங்க அப்படின்னா புவி அமைப்பு இந்தியா எப்படி அமைஞ்சிருக்கு அதை பத்தி பார்க்க போறோம். அடுத்து இயற்கை அமைப்புகள்னா நம்ம காடு, மலை, மவுண்டைன்ஸ் இதை பத்தி பார்க்க போறோம். அடுத்து பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை, காலநிலை, நீர்வளங்கள், ஆறுகள், மண், கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள். நெக்ஸ்ட் காடு மற்றும் வன உயிரினங்கள். அடுத்து வேளாண் முறைகள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம், புவியியல் அடையாளங்கள், நடப்பு நிகழ்வுகள். இதை பத்தி பார்க்க போறோம். நடப்பு கரண்ட் அஃபேர்ஸ் அப்பப்போ நம்ம பார்த்துக்கலாம். நாங்க என்னென்ன டாபிக்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறோம் அதையும் நான் உங்களுக்கு வந்து டேபிள் போட்டு வச்சிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா புவி மற்றும் இந்திய அமைவிடம். புவி எந்த இடத்துல இருக்கு, இந்தியா எந்த அமைவிடத்துல எப்படி உருவாச்சு அதை பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் இயற்கை அமைப்புகள். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா பருவநிலை, மழைப்பொழிவு, வானிலை, காலநிலை இந்த 4 பத்தி பார்க்க போறோம். அடுத்து ஆறுகள், நீர் வளங்கள், இந்திய மண் வகைகள், இயற்கை வளங்கள், கனிம வளங்கள், காடு மற்றும் வன உயிரினங்கள், வேளாண் முறைகள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல். நெக்ஸ்ட் பாருங்க இனமொழி குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடியினங்கள். மக்கள பத்தி பார்க்கறது. அந்த மக்கள் தொகை அடர்த்தி பார்க்குறோம்ல, அதுல ஒரு சப் டாபிக்கா இது. இனமொழி குழுக்கள், முக்கிய பழங்குடியினர்கள் யார் யாருன்னு, இயற்கை பேரிடர் மேலாண்மை, டிசாஸ்டர், சுற்றுச்சூழல் மாசுபடுதல், பருவநிலை மாற்றம், பசுமை ஆற்றல். இத பத்தி தான் ஒரு 18 டாபிக்ஸ் வந்து நான் தனியா பிரிச்சு போட்டிருக்கேன். இந்த நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ பேஸ் பண்ணி நம்ம பிரிச்சு போட்டிருக்கோம். சரிங்களா? இத டாபிக் வைஸா உங்களுக்கு வீடியோவா நான் ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கேன். சரிங்களா? நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க கூட படிக்கிற டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸா தான் தருவேன். எல்லா நோட்ஸுமே கீ பாயிண்ட்ஸ் தான். எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் ப்ராடா, பிரீஃபா தரலான்னு இருக்கும். சரி, இதோட நான் வீடியோவ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். தேங்க் யூ சோ மச்.